வணக்கம். நான் ஹெர்பல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் பேசுறேன். இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க முகம் எனக்கு நல்லா அழகா இருக்குன்னு விரும்புறாங்க. அது தப்பு கிடையாது. அழகா இருக்குன்னு விரும்புறது தப்பு கிடையாது. நம்மள முதல்ல யாராவது நம்ம முகத்தை பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, சே இன்னைக்கு காலையில இவங்க முகத்துல முடிச்சிட்டு போனா எனக்கு நிறைய நல்லது நடந்தது, இல்லைன்னா லட்சணமா இருக்குங்க முகம் பார்க்கறதுக்கு, இன்னும் 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கலாம் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க நிஜம். நம்ம ஒருத்தர் பேசுறோம்னா முகத்தை பார்த்து தான் பேசுவோம். ஸோ நம்மள ஒருத்தருக்கு நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா நம்ம முகத்தை பார்த்து பேசுவாங்க. நம்ம முகம் லட்சணமா இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அழகா வச்சுக்கணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் அழகுபடுத்துறதுக்கு சில மூலிகைகள், சில சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு. எனக்கு இருக்கிற முகம் இன்னும் நல்லா ஆகணும் அப்படின்னா பெஸ்ட். அதாவது ரொம்ப எனக்கு நான் கலர் ஆகணும்னாலாம் இயற்கையில முடியாது. நீங்க கெமிக்கல் கிரீம் தான் போகணும். சில அழகு விஷயங்கள்லாம், அழகு குறைபாடுகளை முதல்ல அழகு குறைபாடுகளை சரி பண்ணணும். அழகு குறைபாடுகளை சரி பண்ணாலே உங்களுக்கு முகம் நல்லா அழகா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க தனியா அழகுக்குன்னு நீங்க ஒரு கான்செப்ட் போறதை விட அழகு குறைபாடுகள் சில பேருக்கு நேச்சுரலாகவே வரும். உங்களுக்கு நியூட்ரிஷன் ப்ராப்ளத்துல வரும், வெயில் நிறைய போயிட்டு அந்த மாதிரி வரும். அவங்களுக்கெல்லாம் அந்த அழகு குறைபாடுகள் இருக்கும். அது அழகு குறைபாடுகளை சரி பண்ணாலே முகம் லட்சணமா கொண்டு வரலாம். அது காம்ப்ளெக்ஷன் சொல்லுவோம். கலர் வேற, காம்ப்ளெக்ஷன் வேற. நல்லா தெரிஞ்சுங்க. பிரைட்டா ஒயிட்டா இருக்கிறது வேற, லட்சணமா இருக்கிறது வேற. லட்சணமா இருக்கிறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த முக லட்சணத்தை நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஹெர்பல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் இதுக்காக படிச்சிருக்கிறோம். எங்கிட்ட படித்த பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. இதுக்காகவே ஆராய்ச்சி பண்ண மருத்துவர்கள் இவங்க எல்லாமே. அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிற மருத்துவர்கள். அதனால உங்களுக்கு லட்சணம் வேணும். அழகு குறைபாடுகளை சரி பண்ணணும், நான் எங்கேயும் போய் எனக்கு சரியாகலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை பெஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் பாருங்கள், எங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள் எங்களை. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பின்னால் கன்சல்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டா பேஜ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் என்கொயரி ஃபார்மும் இருக்குது. அதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபார்மெல்லாம் இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட்டெல்லாம் நீங்கள் அதில் ஃபார்ம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் சிகிச்சை உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.